ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் அந்த எகிப்தின் ஜனங்களை பார்த்து பயந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் மோசேயின் மூலமாய் சொல்கிறார், பயப்படாதிருங்கள், இந்த ஜனங்களை கண்டு நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் ஒருபொழுதும் காண மாட்டீர்கள். The Lord God encourages the people of God through Moses, saying that, do not be afraid nor be dismayed. The same Egyptian whom you see today, you will not see anymore. God will destroy them. You will not see the pain that you are experiencing today. You will not see the poverty that you are going through today. You will not see that unemployment in your life anymore in your life. The Lord says, I will fight for you. You hold your peace. நீங்க சும்மா இருங்க, நீங்க என்ன சார்ந்திருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் அதை தேவனாலே உங்களுக்கு மாற்ற முடியும். Whatever may be your situation that you are going through, my Lord can remove every bad situations in your life. There are times people may arise and come against you in war. The Lord will fight for you. There was a situation, the Ethiopians came against King Asa. The word of God says, the Lord fought for Asa and Judah and destroyed every Ethiopians. உங்க வாழ்க்கையிலும் தேவன் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணி உங்களுக்கு எதிராக வருகிறதான எல்லா மனிதர்களையும் அவர் அழித்து போடுவார், கொன்று போடுவார். அதைத்தான் நாம் ஆசாவின் நாட்களிலே நடந்ததை பார்க்கிறோம். யோசபாத்திற்கு விரோதமாக மோவாபியரும் அம்மோனியரும் சேயீர் மலை தேசத்தாரும் ஒரே பக்கம் அவர்கள் அணிவகுத்து வந்து ஜெயித்துடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுக்குள்ளே ஒருவரை ஒருவர் அவர்கள் வெட்டி கொள்ளும்படிக்கு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டார். When Moabites, Ammonites and the people of Mount Seir came against Jehoshaphat, Jehoshaphat was terrified. But he prayed and God told him, keep your peace, I will fight for you. The same way, the Lord caused the enemies to fight each other and they destroyed them within themselves. That is what God will do in your life. உங்களுடைய எதிராளிகள் தங்களுக்கு தாங்களை வெட்டி கொண்டு விழும்படிக்கு கர்த்தர் செய்வார். நீங்க கவலைப்படாதிருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் பண்ணுகிற தேவன், உங்களுடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படிக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீர் பெரிய காரியங்களை செய்துள்ளோம். இன்று காண்கிற இந்த எகிப்தியனை இனிமேல் ஒரு நாளும் அவர்கள் காணக்கூடாது. பிரச்சனைகள் ஒளிந்து போகட்டும், அசுத்த கிரியைகள் அழிந்து போகட்டும், அசுத்த ஆவிகளுடைய வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நிர்மூலமாகட்டும். தேவ நாம மகிமைப்படுவதாக, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக, அற்புத அடையாளங்கள் நடைபெறுவதாக. தேவனே, நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர். நீருடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்திருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.